Morning students. Today we have learned compound variation. What is compound variation? Direct and inverse proportion of comparison. Direct proportions na enna, indirect proportions na enna theriyum. So adha eppadi compare panni eludradhu adha enadhu compound variation. Direct proportions given two quantity, rendu quantity கொடுத்து அதில் direct proportions indirect proportions compare பண்ணுறது நமக்கு தெரியும். For example, number of men 15 days finish the work. Next 12 days finish the work means how many members அப்படிங்க கேட்பாங்க. ஸோ கம்பேரிசன் டூ குவான்டிட்டி, நம்பர் ஆஃப் மென்ஸ், நம்பர் ஆஃப் டேஸ், டூ குவான்டிட்டி கம்பேரிங் தி proportions. So first one increases, second one increases mean direct proportion. First one decreases, second one decrease means direct proportion. First quantity increasing, second quantity decreasing means indirect proportions. Two quantity கொடுத்து அதில் proportions கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா formula y is equal to kx. ஓகேவா? அதே இது இப்போ 3 குவான்டிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி நம்ம காம்பவுண்ட் வேரியேஷன் கம்பேர் பண்ணுறது? ஓகே, இப்போ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட், டிஸ்டன்ஸ் டு டைம். ஸோ டைம்ங்கிற எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் அண்டு டைமு. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸு, ஸ்பெண்டிங், நம்ம எவ்வளோ பொருட்கள் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஒர்க் டைமு, ஏர்னிங்ஸ், அதாவது எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ ப்ராஃபிட் லாஸு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்னது டைரக்ட் ப்ரொப்போர்ஷனில் டிஸ்டன்ஸ் அண்டு டைமு, பர்ச்சேஸு, ஸ்பெண்டிங், ஒர்க் டைம், ஏர்னிங்ஸ் எல்லாமே இதில் வரும். ஓகேவா? இன்டைரக்ட் ப்ரொப்போசல். டைரக்ட் ப்ரொப்போசல் மீன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னா k is equal to y divided by x. ஃபஸ்ட்டு ஒன்று நம்பர் ஆஃப் எக்ஸு, செகண்ட் ஒன்று ஒய். ஸோ அப்போ டைரக்ட் ப்ரொப்போசன்ஸாக இருந்தது அப்படின்னா இதை வந்து எப்படி மல்டிப்ளையிங் ஃபேக்டர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா y divided by x. ஸோ இது என்னது 4 divided by 2, 10 divided by 5. Indirect proportion means x divided by y. ஸோ இன்டைரக்ட் ப்ரொப்போசன்ஸை எதெல்லாம் மீன் பண்ணுவோம்? ப்ரைஸு, கன்சப்ஷன்ஸ், எவ்வளோ ப்ரைஸு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு நம்ம கன்சப்ஷன் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஒன்று ஒர்க்கர்ஸ் டைம். ஒர்க்கர்ஸ் வந்து அதிகம் வாங்குறா அப்படின்னா டைம்ஸ் வந்து டிகிரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு, ரொம்ப ஓவர் ஸ்பீடில் போனால் சீக்கிரம் வந்து ரீச் ஆயிடும். ஸ்பீடு வந்து கம்மியாக இருந்தது லேட் ஆகும், டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன மெத்தட் இருக்குன்னா டைரக்ட் டு டைரக்ட் ரெண்டுமே டைரக்டாக இருந்துச்சுன்னா டைரக்ட் ப்ரொப்போர்ஷன், டைரக்ட் டு இன்வர்ஸு. ஸோ இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன், இன்வர்ஸ் டு டைரக்ட்னா இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன், இன்வர்ஸ் டு இன்வர்ஸ்னால் என்னது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ அந்த 4 மெத்தடில் தான் நம்ம சம்மு பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரொப்போர்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். த ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஏ இஸ் டு பி, டபுள் இஸ் டு சி இஸ் டு டி. ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் ஏயும் டியும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ், பி அண்ட் சி ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அந்த மெத்தடில் தான் இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சம்ம எக்ஸாம்பிள் 4.19. If a company pays rupees 6 lakh for 15 workers for 20 days, how much would it need to pay for 5 workers for 12 days? So 3 quantity. Which one? First one payment. Okay, second one workers, third one number of days. So 3 quantity. First quantity payment, second quantity workers, third quantity days. அதாவது 15 workers 20 டேஸில் ஒரு ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் எவ்வளோ கொடுக்குறாங்க? உங்களுக்கு சேலரி 6 lakhs. அதே நேரம் 5 workers 12 டேஸில் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் எதை நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 6 lakhs 15 workers 20 days. ஸோ டேஸு, இங்கே டேஸு, ஒர்க்கர்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படிங்கிறத தானே கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணோம். லெட்டஸ் ஒர்க் ஆஃப் பேமெண்ட் பி எக்ஸ். ஸோ என்னென்னலாம் கொடுத்துருக்கா? ஒர்க்கர்ஸ்,
payment days. 15 workers 6 lakhs 20 days. ஸோ 5 workers 12 daysல ஃபினிஷ் பண்ணுறாங்க. என்ன நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கம்பேர், ரெண்டு இதை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். ஒர்க்கர்ஸையும் பேமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஒர்க்கர்ஸ் அண்டு பேமெண்ட் ஆஃப் ஒர்க்கு, எவ்வளோ ஒர்க்கு பண்ணுறதுக்கு பேமெண்ட் எவ்வளோ வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் 15 5. 15 விட 5ங்கிறது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்கா? 15 விட 5ங்கிறது டிக்ரீஸிங்கா? ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆயிடுது. ஓகேவா? இப்போ 15 ஒர்க்கர்ஸுக்கு 15 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா 6 lakhs. அப்போ 5 ஒர்க்கர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது பேமெண்ட்டும் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகுமா? ஸோ அப்போ இதுவும் டிக்ரீஸிங். அப்போ ரெண்டுமே டிக்ரீஸிங், சேம் டைரக்ஷனில் இருக்கிறனால இட் ஈஸ் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? y டிவைடட் பை எக்ஸ். ஸோ அப்போ இந்த மல்டிப்ளையிங் ஃபேக்டரில் எழுதும்போது இந்த ஒர்க்கர்ஸை எப்படி எழுதுவோம்? y டிவைடட் பை ஃபஸ்ட்டு 1 x, செகண்ட் 1 y. அப்போ y டிவைடட் பை எக்ஸ் மீன்ஸ் 5 டிவைடட் பை 15. Second one, first compare the workers and payment. Second, compare the work days and payment. Compare days and payment. Okay. So first one 20 days. 20 days வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படின்னா 6 lakhs. டேஸ் டிக்ரீஸ் ஆகும்போது அப்போ இங்கே பேமெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகுமா? 20 நாள் ஒர்க் பண்ணானா 6 lakhs. 12 days அப்படிங்கிறப்ப பேமெண்ட்டு கம்மியாகும். ஓகேவா? ஸோ டேஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ 20 daysனால் 6 lakhs. 12 daysங்கிறப்ப கம்மி ஆகுமா? இப்போ இது என்னது? இட் ஈஸ் ஏ டிக்ரீஸிங், இதுவும் டிக்ரீஸிங். இட் இஸ் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்னது? y டிவைடட் பை எக்ஸ். ஸோ ஒய்யோட வேல்யூ 12 டிவைடட் பை 20. இப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்கா? ஃபஸ்ட்டு டேர்முக்கு 5 டிவைடட் பை 15 இன்ட்டு 12 டிவைடட் பை 20. 1 5 is 5, 3 5s are 15, 1 3 is 3, 2 3s are 6, 1 2 is 2, 10 2s are 20, 2 5s are 10, 6 2s 5 2s are 10, 6 2s are 12. அப்போ x is equal to 6 divided by 5. 6 divided by 5. ஸோ நமக்கு 6 divided by 5னா எவ்வளோ பேமெண்ட் அப்படிங்கிறது தெரியாதனால 6 5ஆல் டிவைட் பண்ணால் 1.2. ஓகேவா? இப்போ எவ்வளவு? 1.2 lakhs. ஸோ டிகிரீஸ் ஆகுதா? இதை கம்பேர் பண்ணும்போது இது டிகிரீஸில் தான் இருந்துச்சு, இதை கம்பேர் பண்ணும்போது டிகிரீஸ். ஸோ 5 ஒர்க்கர்ஸ் 12 days ஒர்க் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட்டு? 1.2 lakhs. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.20. A mat of length 180 meter is made by 50 women in 12 days. How long will it take for 32 women to make a mat of length 512 meter? ஸோ இதை என்னென்ன 3 குவான்டிட்டி? லென்த்து, உமன், டேஸ். ஓகேவா? ஒரு மேட் வாங்குகிறோம், அதனுடைய லென்த்து 180 மீட்டர். அது வந்து எத்தனை பேர் செய்கிறாங்க? 18 women 12 daysல அதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறா. ஓகேவா? ஸோ அதே இது 32 women 512 மீட்டர் லென்த் உள்ள அந்த மேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஹவு மெனி டேஸ், எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு லாங், ஹவு மெனி டேஸுங்கிறத கண்டுபிடிக்கணுமா? எவ்வளோ நாட்கள் இவ்வளோ ஆகுங்கிறதானே கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கிறோம். ஸோ let us number of days be x. Next length woman days 180 meter 50 woman 12 days 512 meter 32 woman x. First one compare woman and days. First இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். 15 comparing of 32 is increasing. 15 விட 32 கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அப்போ 15 32 கம்பேர் இன்க்ரீஸிங். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகுது. 15 உமன்ஸ் 12 daysல ஃபினிஷ் பண்ணியாங்க. இப்போ 32 உமன் அப்படிங்கிறப்ப அது என்னவா மாறும்? சீக்கிரமே முடிச்சிடுவாங்கள. ஆட்கள் வந்து அதிகமாகிற அப்படின்னா டேஸ் வந்து கம்மியாகும். ஸோ அப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இது என்ன வரும்? டிக்ரீஸ் ஆகுமா?
டேஸ் வந்து சீக்கிரமே முடிச்சிடுவா. இட் இஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஃபஸ்ட்டு ஒன் இன்க்ரீஸ் ஆகும்போது செகண்ட் ஒன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது என்னது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ அப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்னது மல்டிப்ளையிங் ஃபேக்டர் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாக கொடுத்துருக்குற நம்பர் அப்படியே எழுதுவோம். இப்போ 15 டிவைடட் பை 32. செகண்டு யூ கம்பேர் லென்த் அண்டு டேஸு. ஸோ 180 யூ கம்பேர் 512 இன்க்ரீஸிங். 180 விட 512ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 12 டேஸில் 180 மீட்டர் தான் நம்மளால் இது பண்ண முடியும். இப்போ 512 மீட்டர் லென்த் அதிகமாகும் போது டேஸ் என்னவாகும் அதிகமாகுமா? அப்போ இது என்னது இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்னது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா? ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா என்னது எக்ஸ் டிவைடட் பை ஒய். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஒய் டிவைடட் பை எக்ஸு. இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா தான் எக்ஸ் டிவைடட் பை ஒய். ஸோ அப்போ 512 டிவைடட் பை 180. 512 y divided by xங்கிறனால 512 divided by 180. என்ன ஃபைண்ட் பண்ணணும் x is equal to 12 into 15 divided by 32 into 512 into divided by 180. இப்போ கேன்சல் பண்ணுறோம். இப்படி கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4 balance 1, 5 2s are 10 balance 1, 6 2s are 12, 1 2 is true balance 1, 6 2s are 12. then 5 table cancel பண்ணலாமா? ஏன்னா 5 3s are 15, 6 3s are 18, 0. next 1 5 is 5, 1 5 is 5 balance 2, 2 5s are 10. next 12 cancel. 16 into 16 256. அப்போ 116 is 16, 16 16s are 256. so therefore is equal to x is equal to 16 days. next example 4.21. if 81 students can do a painting on the wall of length 448 meter in 56 days, then how many students can do the painting on a similar type of wall of the length 160 meter in 20 days? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ வால் ஆஃப் லென்த் அந்த சுவரோட லென்த் எவ்வளோனா 448 மீட்டர். 56 டேஸில் 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லென்த்து அந்த வால் அடுத்தது எதை கம்பேர் பண்ணாங்கன்னா இப்போ 160 மீட்டர் தான் இருக்குது அந்த லென்த் ஆஃப் தி வால். அதில் 27 டேஸில் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு தேவை? ஸோ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை தான் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ லெட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பி எக்ஸா x. next length of the wall days students. first one length of the wall என்ன கொடுத்துருக்கா 448 meter 56 days 81 days students 116 meter 27 days. இதை கம்பேர் பண்ணு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எது ரெண்டையும் எடுத்துக்கலாம் அப்படின்னா லென்த் ஆஃப் தி வாலையும் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் கம்பேர் லென்த் ஆஃப் தி வால் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 448 மீட்டர் லென்த்து உள்ள அந்த சுவரில் வந்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 160 மீட்டர். ஸோ 448 கம்பேர் பண்ணும்போது 160 வந்து டிகிரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 448 டிகிரீஸிங் ஆஃப் 160. 81 ஸ்டூடெண்ட்ஸ் 448. அப்போ இந்த லென்த் ஆஃப் தி வால் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் என்னவாகும் டிக்ரீஸ் ஆவாங்களா? அப்போ ரெண்டுமே என்னது இது டிக்ரீஸ் ஆகும்போது இதுவும் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒய் டிவைடட் பை எக்ஸ். அப்போ 160 டிவைடட் பை 448. செகண்ட் கம்பேரிங் ஆஃப் டேஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ். 81 ஸ்டூடெண்ட்ஸ் 56 டேஸில் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இப்போ 56 விட 27 டிகிரீஸி நாட்கள் வந்து கம்மியாகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆவாங்க. ஓகேவா? அப்போ இங்கே நாட்கள் கம்மியாகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. இது
டிக்ரீஸ் ஆகுது, இது இன்க்ரீஸ் ஆகுது. இட் இஸ் ஏ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்னா அப்படியே எழுதுமா, எக்ஸ் டிவைடட் பை ஒய். அப்போ 56 டிவைடட் பை 27. Find the value of x is equal to 81 into 160 divided by 448 into 56 divided by 27. 2 table, 8 2s are 16, 0, 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8. Next cancel பண்ணோன்னா என்ன வரும், 4 2s are 8, 0, 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4. Next 2 table cancel பண்ணு, 2 2s are 4, 0, 5 2s are 10, balance 1, 6 2s are 12, 56 56 cancel. Next 7 table choosing, 3 7s are 27. Next 3 9 9 table, 3 9s are 27, 9 9s are 81. Next 1 3 is 3, 3 3s are 9, 20 into 3, 23s are 60. How many students? 60 students. Next example 4.22. If 48 men working 7 hours a day can do a work in 24 days, then in how many days will 28 men working 8 hours a day can complete the same work? இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, 48 பேர் ஓகேவா 7 மணி நேரம் ஒர்க் பண்ணி 24 டேஸில் முடிச்சுறாங்க. ஸோ 24 டேஸு 48 மென்னு 7 ஹவர்ஸில் வந்து ஒரு ஒர்க்கை முடிச்சுறாங்க. அதே இது 28 பேர் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ ஹவு மெனி டேஸ், அந்த டேஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், லெட் தி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லெட் தி நம்பர் ஆஃப் டேஸ் பி எக்ஸ். ஸோ என்னென்ன குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, மென்னு ஹார்ஸு டேஸு. 48 men 7 hours 24 days complete the work. Next 28 men 8 hours எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கம்பேர் தி ஹவர்ஸ் அண்ட் டேஸ், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஹவர்ஸையும் டேஸையும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ 7 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 24 days ஓகேவா. இப்போ 8 hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்னவாகும், 7 விட 8ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 7 hours ஒர்க் பண்ணாலே 24 டேஸு. இப்போ 8 hours எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour வந்து சேர்த்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுமா. இப்போ இது இன்க்ரீஸ் ஆகும்போது இது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ என்னது, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்ம்லாம் எக்ஸ் டிவைடட் பை ஒய். அப்போ 7 டிவைடட் பை 8. நெக்ஸ்ட்டு 48 men 24 days கம்ப்ளீட் தி ஒர்க். 48 விட 28ங்கிறது டிக்ரீஸ் ஆகிருக்கா. அப்போ மனிதர்கள் கம்மியாகும் போது நாட்கள் வந்து டிகிரி இன்க்ரீஸ் ஆகுமா. இப்போ 28 பேருங்கிறப்ப 48 பேருங்கிறப்ப 24 நாளில் முடிச்சிட்டாங்க. 28 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா நாட்கள் வந்து அதிகமாகுமா. இப்போ இது டிக்ரீஸ் ஆகும்போது இது இன்க்ரீஸ் ஆகும். இது வேணது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் ஃபார்ம்லாம் எக்ஸ் டிவைடட் பை ஒய். 48 டிவைடட் பை 28. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 into 7 divided by 8 into 48 divided by 28. கேன்சல் பண்ணலாமா. இப்போ 1 8 is 8, 6 8s are 48. நெக்ஸ்ட்டு 3 2s are 6, 1 2 is 2, 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 7 2s are 14, 1 2 is 2, 2 2s are 4, 7 7 cancel, 12 into 3 36 days. So how many daysல finish பண்ணிடுறாங்க, 36 days. Listen ya, question. உன்னுடைய கொஸ்டினை வந்து புக்கை பார்த்து ரைட் பண்ணிடுறேன். ஆன்சர் மட்டும் நான் உனக்கு ஆஃப்டர் த கிளாஸ் ஓவர் ஐ வில் சென்ட் தி ஃபோட்டோஸ் ஓகேவா. ஏன்னா உன்னுடைய புக்கில் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. உனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி டைரெக்டாக ஒரே டேபிளில் ஃபஸ்ட் 2 கம்பேர் பண்ணுறோம், செகண்ட் 2 கம்பேர் பண்ணுறோம், தேர்டு கம்பேரிசன் 2 கம்பேர் பண்ணுற 2 ஆன்சரை வச்சு கால்குலேட் பண்ணுறது மாதிரி கொடுத்தாச்சு ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு புக்கை பார்த்து கொஸ்டின் ரைட் பண்ணிவிட்டு செகண்டு உன்னுடைய ஃபோட்டோஸில் இருக்கிற உனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேல வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி விட்ற ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஆன்சரை மட்டும் காப்பி பண்ணிக்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.